பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு திட்டம் தீட்டியது வழக்கறிஞர் அருள் என்றும் அதனை செயல்படுத்தியது பொன்னை பாலு என்றும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் ஒருவர் பூந்தமல்லி, திருவள்ளூர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக இருந்துள்ளார். இவர் ஆம்ஸ்ட்ராங்கின் தினசரி நடவடிக்கைகளை வழக்கறிஞர்கள் நண்பர்கள் உதவியுடன் கண்காணித்ததாக கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங்குடன் இருந்தவர்களிடம் தகவல்களை பெற்றாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே அருள்தான் கொலைக்கான திட்டம் தீட்டி கொடுத்ததும் ஆயுதங்களை வாங்கி கொடுத்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திட்டத்தை செயல்படுத்திய பொன்னை பாலு கொலைக்கு பின் ஆயுதங்களை அருளிடம் ஒப்படைத்ததாகவும் தெரிகிறது. கொலைக்கு பயன்படுத்திய அந்த ஆயுதங்களை திருநின்றவூர் பகுதியைச் சேர்ந்த நரேன், சதீஷ், சீனிவாசன் ஆகியோரின் வீடுகளில் பதுக்கி வைத்திருப்பதும் போலீஸ் கஸ்டடி விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் வழக்கறிஞர் அருள் மற்றொரு வழக்கறிஞரின் தூண்டுதலின் பேரில் இந்த கொலையை அரங்கேற்றியதும் திருநின்றவூர் பகுதியில் உள்ள அருளுக்கு சொந்தமான வீட்டில் கொலைக்கான திட்டம் வகுக்கப்பட்டதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக அருளை அந்த வீட்டிற்கு அழைத்து சென்று விசாரிக்கவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 11 பேரின் செல்போன்கள், எண்கள், வங்கி கணக்கு விவரங்கள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென சில வழக்கறிஞர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் உயர்நீதிமன்ற சாலை பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் கட்டுப்பாட்டை மீறி 300க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திடீரென உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பேரணியாக சென்று தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் மோகனகிருஷ்ணன் செய்தியாளரிடம் கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆம்ஸ்ட்ராங் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், தமிழகத்திலே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றினால் மட்டுமே வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்று சொன்னால் மீண்டும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை தொடருவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.